நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வுக்காக நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க. பல மாசம் ராத்திரி பகலா தூங்காம படிச்சு அவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த ஒரு நாளைக்காக தான். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டும் நாம் எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சுன்னா மனசுக்குள்ள ஒரு விரக்தி வரும் பாருங்க. நாம எல்லாருமே இத வாழ்க்கையில ஒரு தடவையாவது அனுபவிச்சிருப்போம் இல்லையா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க ஒரு சரியான பிளான் போட்டீங்க, போட்ட டைம் டேபிள் படி கரெக்டா படிச்சீங்க, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சீங்க. ஆனா கடைசில ரிசல்ட் வந்தப்போ உங்க கனவுக்கும் அதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. ஏன் ஏன் இப்படி நடக்குது? இததான் இங்க இருக்கிற ஒரு பெரிய புதிர். நாம போடுற 100% உழைப்புக்கும் நமக்கு கடைசியா கிடைக்கிற அந்த முடிவுக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நிரப்புற சக்தி எது? அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ அந்த புதிரைக்கு ஒரு பதில் கிடைக்குது. அதுதான் இந்த வரிகள்ல இருக்கு. அதாவது இந்த உலகத்துல விதியை விட பெரிய சக்தி வேற எதுவுமே இல்லையா. அது எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நம்ம ஒரு பிளான் போட்டா நம்ம பிளானுக்கு முன்னாடி அது போய் நிக்குமா. இது ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு ஆற்றல். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இது உங்க திட்டத்துல நீங்க கணக்கிலேயே எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க எவ்வளவுதான் பக்காவா பிளான் போட்டாலும் கடைசியா வர்ற ரிசல்ட்டை தீர்மானிக்கிறதுல இந்த சக்திக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கலாம். அதனால நம்ம முதல்ல பேச ஆரம்பிச்ச அந்த தேர்வு உதாரணத்துக்கே திரும்பி வருவோம். அப்போதான் இது எவ்வளவு உண்மையா நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரியும். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டூடெண்டால என்ன செய்ய முடியும்? தினமும் பல மணி நேரம் படிக்கலாம், எல்லா சப்ஜெக்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணலாம், நிறைய மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கலாம். இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா தேர்வு முடிவு அது நம்ம கண்ட்ரோல்ல மட்டும் இல்ல. நம்ம கையில இருக்கிறது முயற்சி மட்டும்தான். முடிவு நம்ம கையில இல்ல. உடனே உங்க மனசுல இந்த கேள்விதான் வரும். என்னது, ரேங்க் என் கையில இல்லையா? அப்போ நான் எதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? முயற்சியே பண்ணாம சும்மாவே இருந்துடலாமே. இது ரொம்பவும் நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கான பதில் நம்மள இன்னும் சக்தி உள்ளவங்களா மாத்த போகுது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இந்த தத்துவம் உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்க சொல்லல. அதுக்கு பதிலா உங்களுடைய சக்தியையும் கவனத்தையும் எங்க வைக்கணும்னு சொல்லி கொடுக்குது. இது ஒரு புதுவிதமான பார்வை. இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விதான் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட திறவுகோலுன்னே சொல்லலாம். அதாவது நல்ல விதி நல்ல ரேங்க் கிடைக்கும்போது சந்தோஷப்படுற நாம ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த ரேங்க் கிடைக்காத போது மட்டும் ஏன் உடைஞ்சு போய் துன்பப்படணும்? ரெண்டு முடிவையும் தீர்மானிச்சது ஒரே சக்திதானா நம்மளோட எதிர்வினை மட்டும் ஏன் வேற வேற மாதிரி இருக்கணும்? யோசிக்க வைக்குதல். அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? சிம்பிளா ரெண்டே விஷயம்தான். முதல்ல வர ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கணும். அது நம்ம கையில முழுசா இல்லங்கறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த ரிசல்ட்டுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். வெற்றி வந்தா தலகணம் இல்லாமலும் தோல்வி வந்தா துவண்டு போகாமலும் இருக்கிறது தான் உண்மையான பவர். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மைய வளர்த்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. நீங்க அவ்ளோ சீக்கிரம் உடைஞ்சு போகாத ஒரு மன உறுதிய பெறுவீங்க. ஜெயிக்கிறப்பையும் சரி தோற்கிறப்பையும் சரி ஒரே மாதிரி சமநிலையில இருக்க கத்துக்குவீங்க. தேவையில்லாத பதட்டம் கவலை எல்லாம் போய் எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியோட வாழ முடியும். ஆக அந்த மாணவருக்கு உண்மையான வெற்றிங்கிறது அந்த ரேங்க் சர்டிபிகேட்ல மட்டும் கிடையாது. எந்த ரிசல்ட் வந்தாலும் அசையாம நிக்கிறாரே அந்த மன உறுதியில தான் இருக்கு. உண்மையான சக்தி வெளியில நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுல இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இறுதி ரேங்க் கிடைக்க போற வேலை இல்ல வாழ்க்கையில நடக்க போற எந்த ஒரு முடிவையும் உங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறப்போ உங்களுடைய உண்மையான யாராலும் அசைக்க முடியாத சக்தி அது எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.